பீகார் சட்டப்பேரவை முதற்கட்ட தேர்தலையொட்டி கடந்த ஒரு மாதமாக அடல் பறந்த பரப்புரை இன்று மாலையுடன் ஓய்ந்தது. கடைசி நாளில் பிரதமர் மோடி, ராகுல், நிதிஷ்குமார், தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டனர். 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. 18 மாவட்டங்களில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறும். 121 தொகுதிகளுக்கான பரப்புரை கடந்த ஒரு மாதமாக அனல் பறக்க நடைபெற்றது. இதில் தலைநகர் பாட்னா முதல் கிழக்கு பகுதிகளில் உள்ள தொகுதிகளுடைய தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பரப்புரை மேற்கொண்டார். பெண் தொழிலாளர்களுடன் என் வாக்குச்சாவடி மிகவும் வலிமையானது என்ற தலைப்பில் காணொலி மூலம் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தர்பங்கா, மோதிகிரி, கிழக்கு சம்பரான், மேற்கு சம்பரான் ஆகிய இடங்களில் உரையாற்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாக்குறுதிகளை குறிப்பிட்டு வாக்கு சேகரித்தார். ஒன்றிய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், ஜே.பி. நட்டா, டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் தங்கள் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டனர். பாட்னாவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, பீகார் இளைஞர்களை கூலி தொழிலாளர்களாக நிதிஷ்குமார் நாடு முழுவதும் அனுப்பி வைப்பதாக குற்றம் சாட்டினார். குறைந்த விலையில் டேட்டா கிடைப்பதால் இளைஞர்கள் ரீல்ஸ் மூலம் சம்பாதிப்பதாக மோடி பேசியதை சுட்டிக்காட்டிய ராகுல், திறன் வாய்ந்த இளைஞர்களின் வாழ்க்கையை வீணடிக்கும் வகையில் அவர்களை ரீல்ஸ் தயாரிக்க மோடி ஊக்குவிப்பதாக விமர்சித்தார். रील बनाने से आपके जेब में पैसा आता है क्या? रील बनाने से आपके मेज पर भोजन आता है क्या? नहीं। नरेंद्र मोदी ने आपको यह नहीं बताया कि जब आप रील बनाते हो और अपने दोस्त को बेचते हो तो फायदा अंबानी को होता है, फायदा अदानी को होता है. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சுபால், ககாரியா, பெகுசராய் மற்றும் பாட்னாவில் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டார். மகா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு ஆண்டுக்கு 30,000 ரூபாய் உதவித்தொகை ஒரே தவணையாக வழங்கப்படும் என்றும், ஜனவரி 14ஆம் தேதி மகர சங்கராந்தி அன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் இந்த தொகை வரவு வைக்கப்படும் என்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சித் தலைவரும் முதலமைச்சர் வேட்பாளருமான தேஜஸ்வி யாதவ் உறுதியளித்தார். போர்பூர் தொகுதியில் தமது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ஜன் சுராஜ் கட்சித் தலைவர் பிரசாந்த் கிஷோர் சாலையில் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.